ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைன் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இருக்க போது. ஒரு பணத்தை நம்மளால் எப்படி சம்பாதிக்க முடியும், எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் நம்மளால் எப்படி சம்பாதிக்க முடியும் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பை அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஊந்துதலாக இது இருக்கும். எஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். என்ன பிரதர், நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே இழுத்துட்டு வந்து விடுறீங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து ட்ரேடர்ஸாக இருக்கலாம், ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக இருக்கலாம், ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக இருக்கலாம், எனிவன் யாராக வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ட்ரேடிங்கில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் அந்த கேள்விக்குறிக்கான பதிலை நான் இங்கே கொடுக்குறேன் இந்த வீடியோ மூலிமா. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ட்ரேடர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிறுவனம் தான். ஓகேங்களா? ஒரு நல்ல நிறுவனம்ன்றதை விட ஒரு டாப்பஸ்ட் ஒரு ஹையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடு கம்பெனிஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஃபோனே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு? ஆப்ஷனல் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ், ஸோ அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸாக போயிட்டு இருந்து இப்போ இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னும் போது நமக்கு சரியான கைட்லைன்ஸ் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேட்குள்ளே போவோம், ஏதோ ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம், காசை போடுவோம், லாஸ் பண்ணுவோம், ஒரு 10,000 நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வெல் செட்டில்டு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் கூட இல்லை, மிடில் ஃபிங்கர் தான். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். பட் ஆனால் இதில் எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் கிடையாது. ஆமாம், கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணது கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல. இல்லை பிரதர், இதுக்கு முன்னாடி நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் ஃபாரெக்ஸ் பண்ணியிருக்கேன், லாட் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எதனால் இதை பற்றி நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுத்து பேசுறேன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளஸ் இது ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேரை பொறுத்து தான். ஓகேங்களா? சாஃப்ட்வேர்னா என்ன பிரதர், ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்குமா அப்படின்னா, எஸ், ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கக்கூடியதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸ் வந்து ஷோ பண்ணுமா? வடக்கன்ஸை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு ட்ரேட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க் இருக்கக்கூடிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்னல்ஸ் கொடுத்தாங்க, இந்த டைமுக்கு வந்து அப் எடுக்க சொன்னாங்க, இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் அடிக்க சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட் வச்சு மார்டிக்கல் ஸ்டெப் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் ஏன் இந்த வீடியோ எடுத்து இருக்கக்கூடிய நான் கூட 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே தப்பை தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் இந்த பிஸ்னஸில் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதுடைய லைவ் ப்ரூஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த வீடியோ போட்டு அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், வெல்கம் பேக்ஸ் அகைன் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ் பிளாட்ஃபார்ம். டெரிவ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளே ஸ்டோரில் இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரஸ்டடாக 25 இயர்ஸ் ரன் ஆகக்கூடிய ஒரு 2.5 மில்லியன் பீப்புள்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெரிவ். ஓகேங்களா? ஸோ டெரிவ் எப்படி இருக்குன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவர் ஆத்தரைஸ்ட் டீலர் நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா? எஸ், இதுதான் 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் ரன் ஆகுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 19 கண்ட்ரியில் ரன் ஆகிட்டு இருக்கு. 19 கண்ட்ரிஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 25 வருஷமாக ரன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி 19 கண்ட்ரியில் ரன் ஆகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு நிறுவனத்திலையும் எடுத்து போய் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒலிம்பிக், அப்புறம் பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஸோ இதோடைய ஹெட் ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இது எந்த வருஷம் வந்ததுன்னு தெரியுமா? இது எல்லாமே நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குமே. பட் இது வந்து 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அப்போ எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டில் செபிக்கு கீழே ரன் ஆகும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே எதில் எடுக்கணும்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோல்டுலையும் யூஎஸ்டிடியிலும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கும்.
ஸோ இது எப்படி ட்ரேட் எடுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் ஒருவேளை காப்பி ட்ரேட் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நெவர். காப்பி ட்ரேட் கிடையாது. காப்பி ட்ரேடுடைய எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு சின்னதாக கொடுத்துறேன். ஒரு நபர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒரு ட்ரேட் மாஸ்டர். அவர் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே கீ வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஐடி போட்டுட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ஐடி பாஸ்வேர்டு அவர்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவர் என்ன ட்ரேட் எடுக்கிறாரோ அதே சேம் தான் நமக்கு எடுக்கும். அவர் ப்ராஃபிட் எடுத்தாருன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். அவர் லாஸ் பண்ணார்னா நமக்கும் லாஸ் தான். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்டை பொறுத்து தான் இங்கே ட்ரேட் நடக்கும். புரியுதுங்களா நான் சொல்ல வரது? அங்கே அவர் லாஸ்னா உங்களுக்கும் லாஸ் தான். ஸோ காப்பி ட்ரேடில் இதுதான் காமனாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும், அட் த சேம் டைம் லாஸஸும் ஆகும். ஏன்னா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 99% லாஸஸ் மட்டும்தான். அந்த 1% தப்பிக்கிறவன் மட்டும்தான் ட்ரேடர் மேலே வரான். பட் ஒருத்தனை பார்த்து மட்டுமே நம்ம வந்து ட்ரேடில் போகக்கூடாது. இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கிடையாது. அப்படியே ஒருத்தன் மேலே வந்துட்டான் அதனால் நாமளும் மேலே வந்துடும். இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தன் மேலே வந்தானா நம்ம இதை பண்ணால் மேலே வந்தலாம். அது ரீல்ஸ், இது ரியல் மார்க்கெட்டில் நடக்கிறது வேற. நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. டெமோவில் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். பட் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது உங்களால் வெறும் 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஏன் சம்பாதிக்க முடியாது? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டலி ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். ரீசன் அதுதான். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய மென்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ட்ரேடராக இருக்கணும் போது அவனுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ட்ரேட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கே ப்ரெஷர் இருக்கக்கூடாது. பட் இங்கே எத்தனை பேர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கீங்க? ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதானே உண்மை. ஹானஸ்ட்லி அதுதானே. எஸ், உங்களுடைய ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் டெரிவ். அதில் ரன் ஆகக்கூடிய ஒரு சப்வேல ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேரை பற்றி தான் உங்ககிட்ட நான் இதை பற்றி இவ்வளோ நேரம் இதுக்காக தான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஏஐ டெக்னாலஜி மூலயமா அப்டேட் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் எவ்ரி 10 செகண்ட் 1 மினிட் அப்டேட் கிடையாது. எவ்ரி 10 செகண்டுக்கு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அதோடைய தாக்கத்தை பொறுத்து ட்ரேட் எடுக்கும், க்ளோஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காப்பி ட்ரேட் கிடையாது. காப்பி ட்ரேட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் காப்பி ட்ரேட் எடுக்கிற இடத்துல ஒரு நபர் இருக்கிறதுக்கும் இங்கே ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, இது எது மூலயமா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே பிரதர், இவ்வளோ பேசுகிறோம்ல, இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ஏதாவது பை பண்ணணுமா இல்லை நம்ம காசு கொடுத்து இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 3 அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் டெரிவில் உங்களுடைய ஐடி வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ரூஃப்லையும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். அதோடைய லைவ் சேட் அந்த அவங்களுடைய அஃபிஷியல் குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு $200 இருக்குது. ஸோ இந்த $200 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த அக்கௌண்ட் வந்து இந்த சர்வீஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த $200 கொடுத்து அந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெறும் ஒரு $500 மட்டும் போட்டால் போதும். எவ்ரி 1 மந்த்துக்கு, ஓகேங்களா, எவ்ரி 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டில் இருந்து 10%லேருந்து 20%, ஓகேவா? ஸோ 10 to 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதுலேருந்து 10% எவ்வளோ வரும்? ஏன்னா நம்ம பெரிய லேக் ஆஃப் அமௌண்ட்டில் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் தான் நான் சின்ன அமௌண்ட்டில் சொல்கிறேனே. இது லேக் ஆஃப் அமௌண்ட்டில் வேணால் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 1,00,000 ரூபா நான் முதலீடு பண்ணுறேன், ஒரு 3 பைசா வட்டிக்கு விடுறேன். எவ்வளோ வரும் எனக்கு மாதம்? மிஞ்சி போனால் ஒரு 3,000 ரூபா வரும். பட் ஆனால் இந்த ஒரு 1 lakh நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஒரு $200 வாங்கி பை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னும் போது சிம்பிளாக சொல்கிறேனே, 1 lakhலேருந்து 10% எவ்வளோ? 10,000 ரூபா. 10,000லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? போதாதா? ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது. சப்போஸ் பிரதர் நான் $200 கொடுக்கணும், மறுபடியும் ஒரு $500 கொடுக்கணும், இதெல்லாம் நான் எப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம்.
உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா $200. நீங்கள் இதை பை பண்ணதுக்கப்புறம், அந்த சாஃப்ட்வேரை பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் $500 வந்து டெபாசிட் பண்ணிக்கணும். அதில் 10-20% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் போடக்கூடிய முதலீட்டை பொறுத்து தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அப்கிரேட் வெர்ஷன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, கிட்டத்தட்ட $1250 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதே சேம் பர்சன்டேஜ் தான், 10-20% தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையே கிடைக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். பிரதர், நான் $200 வந்து கொடுத்து நான் அந்த சாஃப்ட்வேரை பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த $1250 போகலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த $200க்கும் $500க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நிறைய வேறுபாடு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சாஃப்ட்வேருடைய கெப்பாசிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-20% இருக்கும். ஓகேங்களா? ஸோ $500க்கும் $200க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்ட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி நான் கொடுக்குற வீடியோக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1000. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பெரிய சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ ஹை வேரியண்ட், நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேட் மார்க்கெட் வந்து மூவ் ஆனாலும் எந்த ஒரு லாஸஸும் இல்லாமல் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கொடுக்கக்கூடியது. என்ன பிரதர், அப்போ லாஸ் நடக்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா நீங்கள் லாஸ் நடந்தாலுமே கூட மந்த்லி எண்ட் ஆஃப் பார்க்கும்போது, அந்த 30 days கழிஞ்சு பார்க்கும்போது உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற 10-20% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? இந்த $1000 நம்ம வந்து போகிறதுனால, நம்ம அதை பை பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம்னா $2500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணலாம். சேம் அதே 10-20% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. டெமோ அக்கௌண்ட் மூலயமா கொடுத்து பார்க்கலாம். இல்லை பிரதர், ஃபஸ்ட்டு நான் வந்து டெமோ செக் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லைவ் சப்போர்ட் அவைலபிள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எனி ஒன் ட்ரேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களால் உங்களுடைய அக்கௌண்ட் அப்போ இருந்தே ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களே உங்களுடைய ட்ரேட் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து வேலிடிட்டி குடுக்குறாங்க. தென் அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாலெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 100% சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெரி வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு நெனச்சு பாருங்க. உங்களுக்கு மேல நான் $200, $100ன்னு சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு புரியாதவங்களுக்கு கீழ நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டெய்லி ப்ராஃபிட் ரேஷியோ டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ $500 போடக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, $500 நம்ம ஐஎன்ஆருக்கு, நம்ம இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $47,500 வருது. நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% இருந்து 1% பர் டேக்கு. அப்போ மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட $4,750 $9,500 வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் $1,200 போடுறாங்க, அதாவது செகண்ட் நம்ம அந்த $500 கொடுத்து பாட் வாங்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வாங்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, $1,250க்கு $1,18,750 வருது. ஸோ அதில் 5-1% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி $11,875லேருந்து $23,750 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அந்த 10-20% தான் அவங்க இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே நான் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஹை வேரியன்ட் சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணுறேன் $1,000 போது, நீங்கள் $2,500 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய வேலெட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னும் போது, அது இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வருதுன்னா $2,37,500 வருது. இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு $93-94 ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அதோட ரிட்டர்ன்ஸ் சேம், அதை 5-1% தான். அப்போ உங்களுடைய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் மட்டும் எவ்வளோ வரும் கீழே நீங்கள் பாருங்க. மந்த்லி ரிட்டர்ன்ஸ் மட்டும் 2,00,000 சம்திங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு $23,750 இருந்து $47,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தருது. அந்த சாஃப்ட்வேர் தான் இது. எந்த ஒரு நபரும் உட்காந்து காப்பி ட்ரேட் மாதிரி எடுக்கிறது கிடையாது. சாஃப்ட்வேருக்கு தெரியும் எங்க ட்ரேட் எடுக்கணும், எங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது, எங்க மார்க்கெட் வந்து ஹையா இருக்கு, எங்க டவுனா இருக்கு, எந்த மாதிரி இடத்துல நியூட்ரல் மார்க்கெட் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி இடத்துல சைட்வே மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு நான் ஏன் இதை ட்ரஸ்ட் பண்றேன்னா, ஆக்சுவலி நானும் ஒரு ட்ரேடர் தான். நானும் ட்ரேட் பண்ணி ஏகப்பட்ட லாஸஸ் அடைஞ்சிருக்கேன். பட் இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸில் நான் எல்லாமே போஸ்ட் போடுறேன். நீங்கள் அதை பார்க்கலாம். இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? மினிமம் வித்ட்ரால் $10 இருந்தால் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் பண்ணிக்கலாம். $10 இருந்தால் போதும். நீங்கள் அதை வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை பிரதர் என்கிட்ட வேலெட் இருக்குது, நான் வேலெட் மூலியமாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த சாஃப்ட்வேர் பை பண்ணது இல்லாமல் ஒரு $500 போடும் பார்த்தீங்களா நம்ம.
ஸ்டார்டிங் பேக்கேஜில். சப்போஸ் இல்லை பிரதர் நான் சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் அது என்கிட்ட இருக்கட்டும். பட் ஆனால் நான் போடக்கூடிய அமௌண்ட் எனக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீடாக இருக்குது நான் எடுக்கணும். இப்போ ஒரு சில நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ணுறப்போ ஒரு $500 கொடுத்துருப்போம். அவன் ஒரு 12 மாதம் இல்லை ஒரு 2 வருஷம் டைம் கொடுப்பான். அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நம்ம போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கே போயிடும் முக்கால்வாசி காலம். அதில் லாஸஸாக ஆகும். கம்பெனி க்ளோஸ் மட்டும் கடை மட்டும் போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இதில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எப்போ வேணாலும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னைக்கு போட்ட நாளைக்கு கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம்ப்பா. அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அதை உங்ககிட்ட அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை டெரிவ் வந்து யாருக்கிட்டையும் கொடுக்காது. ஏன் இந்த சாஃப்ட்வேர் வச்சு ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் மாதிரி இவங்க கிட்ட கூட டெரிவ் வந்து ஷேர் பண்ணாது. ஏன்னா அதுதான் 25 இயர்ஸாக ரன் ஆகக்கூடிய ஒரு நிறுவனமாச்சு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து வாங்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு உங்களால் மல்டிபிள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஐடி ப்ரூஃபில் நம்ம ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான். ஸோ அதை வச்சு உங்களால் மல்டிபிள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பிரதர் நான் $200 வந்துட்டேன், $500 போட்டு எனக்கு நல்ல ப்ராஃபிட் வருது, நான் சடன்லி அந்த $1000 கட்டி எனக்கு அந்த பெரிய பாட்டு வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட், அவங்களுடைய டெலகிராம் ஐடி, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களுடைய மெயில் ஐடி. ஸோ A to Z எல்லாமே உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக எல்லாத்தையுமே நான் ஷோ பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டை வந்து உங்களால் உணர முடியும். நான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் நான் எடுக்கக்கூடிய அந்த இன்கம் சோர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். டாடா பை பை, சீ நவ்.